ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வெங்காயம் வச்சு பல்லாரி வச்சு ரொம்ப சுவையான மொறுமொறுன்னு எண்ணெய் குடிக்காத வெங்காய பக்கோடா எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணலாம். வெங்காய பக்கோடா செய்கிறது ரொம்ப கஷ்டம்னுலாம் இல்லை, ரொம்ப ஈஸியாக யார் வேணால் பண்ணலாம். பார்க்கும்போது ரொம்ப டஃப்பாக தெரியும், ஆனால் செய்கிறது ரொம்ப ஈஸி. நான் வெங்காய பக்கோடா செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினச்சேன், ஆனால் செய்யும் போது தான் தெரிஞ்சிச்சு ரொம்ப ஈஸி, வெரி ஈஸின்னு நினச்சேன். ஈவினிங் டயத்தில் மழை வர்றப்ப ஈவினிங் டயத்தில் சுட சுட வெங்காய பக்கோடா டீயோடு வச்சு சாப்பிடல ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் உள்ளவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் இந்த ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. வீட்டில் ஒருக்கா செஞ்சிங்கன்னா அடிக்கடி செஞ்சு தர சொல்லுவாங்க. நான் அப்படி தான் எங்கள் வீட்டில் ஒருக்கா நான் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு கேட்பாங்க. அந்த மாதிரி தான் நல்லா டேஸ்ட்டாக இருந்தால் அடிக்கடி செஞ்சு தர சொல்லுவாங்க. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்க இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வெங்காய பக்கோடா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப மொறுமொறுன்னு இருக்கும், ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் வெங்காய பக்கோடா. இது வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு நான் செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்ப அதிகமான பொருட்கள்லாம் தேவையில்லை, வீட்டில் உள்ள பொருட்களே போதும். நம்ம வீட்டில் விருந்தாளிகள் யாரும் திடீர்னு வந்தாங்கன்னா இந்த வெங்காய பக்கோடா செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க கண்டிப்பாக பாராட்டுவாங்க, அவங்கள ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் 4 பல்லாரி வச்சு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் எவ்வளோ பல்லாரி வேணால் வச்சு பண்ணலாம். சின்ன வெங்காயத்தை வச்சு பண்ண முடியாது, பல்லாரி வச்சு தான் பண்ண முடியும். சின்ன வெங்காயத்தை வச்சு பண்ணுறது எனக்கு கேள்விப்பட்டதில்லை, நான் பெரிய வெங்காயத்தை வச்சு தான் பண்ணுவாங்க. இப்போ வெங்காய பக்கோடா பெரிய வெங்காயத்தில் வச்சு தான் பண்ணணும். இப்போ பல்லாரியை நல்லா கட் பண்ணிக்கோங்க, நீளமாக கட் பண்ணிக்கோங்க. இதுக்கெலாம் கட் பண்ணணும்ல, தயிர் பச்சடிக்கெலாம் கட் பண்ணணும்ல, அந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 2 பெரிய சைஸ் பச்சை மிளகா 2 எடுத்துக்கோங்க. சின்ன சைஸ் பச்சை மிளகா 4 எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மல்லித்தலை ஒரு கத்து மல்லித்தலையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நம்ம இந்த பல்லாரியோடு சேர்த்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் இதில் நம்ம சேர்க்க போகிறோம். 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ தேவையான பொருள்லாம் இதில் நம்ம ஆட் பண்ணி தண்ணி ஊற்றவே தேவையில்லை, தண்ணி கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம பண்ணணும். தண்ணி ஊற்றி கொலன்னு நம்ம பண்ணக்கூடாது. இதில் தண்ணியை மேக்ஸிமம் ஆட் பண்ண தேவையில்லை. வெங்காயத்தில் வந்து தண்ணி இருக்கும்னால நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1/4 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு வச்சு பண்ணலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கேன் 1/4 கப் அளவுக்கு. அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதில் பேக்கிங் சோடா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை. உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு கலருக்காக நான் வந்து கலர் பவுடர் ரெட் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன் கலருக்காக. இல்லை நீங்கள் மிளகா பொடி ஃபுட் கலருக்கு பதிலாக என்ன செய்யலாம், இது காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கலர் அதிகமாக வரும். ஃபுட் கலரும் மிளகா பொடிக்கும் பதிலாக. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஆட் பண்ணணும் அவசியமே கிடையாது, கொஞ்சமாக லைட்டாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுவும் தண்ணி வந்து இப்போ ஆட் பண்ணக்கூடாது. நம்ம ஆயிலெலாம் ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு நம்ம பிணைஞ்சி எடுத்துக்கணும். எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். வேறு எந்த பொருளுமே நம்ம ஆட் பண்ணல. பாருங்கள், கொஞ்சம் வீட்டில் உள்ள குறைவான பொருட்களை வச்சு தான் இப்போ நான் பயன்படுத்தி காட்டியிருக்கேன். இப்போ ஆயில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஆயில் எடுத்துகிட்டு நான் அதிகமாக ஆயில் ஊற்றவே இல்லை, கொஞ்சமாக தான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பிணைஞ்சி வச்சுருக்க வெங்காயத்துலேயே அது கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பேட்சாக போட்டு எடுத்துக்க போகிறோம். இது மொறுன்னு இருக்கும், பார்க்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட. அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் போட்டு ஒவ்வொரு பக்கமாக போட்டு எடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகி வந்துடும், உள்ளே வேகாமல் இருக்கும். மீடியம் ஃப்ளேம்னால் உள்ளே வெந்து வரும். ஒவ்வொரு பக்கமாக போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ ஒவ்வொரு பேட்சாக எடுத்து போட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த ஒரு பேட்சை எடுத்துட்டேன், அதே மாதிரி மிச்சம் இதே மாதிரி எல்லா பேட்சையும் போட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள், எல்லா பேட்சையும் போட்டு எடுத்துகிட்டேன் பாருங்கள். பார்க்க அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். பார்க்கவே மொறுன்னு இருக்குது. சாப்பிடல அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாயில் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒருக்கா நீங்கள் வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பாராட்டுவாங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் உள்ள அனைவரும் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த மழை நேரத்தில் இதை வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேஷனுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நண்பர்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வெங்காய பக்கோடா எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.